இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கட்சியில பிரச்சனை யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவர் மேல எப்படி நடவடிக்கை இருப்பா? யார் எந்த தவறு செஞ்சாலும் ஒரு சில நிர்வாகிகள் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம உடனடியாக தூக்கி வெளில போடுறாரா இல்லையா? திமுகல சொல்லுவாங்க அது அவருடைய கோட்டை, இது இவருடைய கோட்டை, அங்கே அவங்க தான், சேலம்னா வீரபாண்டியார், திருச்சினா நேரு, அப்படி எல்லாம் ஒரு ஊருக்கும் ஒருத்தரையுமே கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. 26 கட்சிகளோட நீங்கள் கூட்டணிகள் இருந்தும் உங்களுக்கு மக்கள் வாய்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். பழங்குடியின மக்கள் சொல்லக்கூடிய இந்த நரிக்குறவர்கள் இன்னைக்கு ஒரு 100கணக்கான பேர் செக்ரட்டரியேட் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரையுமே கூப்பிட்டு செக்ரட்டரியேட்டில் உட்கார வச்சு அண்ணன் வன்னியரசன் அவர்கள் பேசுகிறார். அவர்களுடைய தேவை என்னவோ பூர்த்தியாக்கி தராங்க. ஆட்சியை குறை சொல்ல முடியல, ஆட்சியாளரை தனிப்பட்ட முறையில் குறை சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலைகளாக இருக்குது. திமுகவோ திமுக நிர்வாகிகளோ அவங்களோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்களோ இல்லை இன்னும் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவங்கெல்லாம் திருந்தவங்கெல்லாம் நீங்கள் கனவுலையும் காண வேண்டாம். எம்எல்ஏக்களை வளைக்க போகிறாங்களாம். வாய்ப்பே இல்லை. எப்படின்னா இல்லைன்றீங்க? எந்த எம்எல்ஏ வாங்குவாங்க? உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்தவங்களே உங்களால் காப்பாற்ற முடியல. உங்கள் சின்னத்தில் போட்டியிட்டவர்களே இன்னைக்கு 2 பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்களா இல்லையா? இந்த ஆட்சி இருக்கணுமா வேணாமான்றதே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தான் தீர்மானிக்க போதுன்ற மாதிரியும் ஒரு விமர்சனம். அது மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ஆட்சியை இருக்கணுமா வேணாமான்றதுக்கு நீங்கள் யார் சர்வாதிகாரியா? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் திரு அப்துல் ஜலீல் அவர்கள். ஆனால் வணக்கண்ணா. வாழ்த்துக்கள். திரு விஜய் அவர்கள் ஒரு மாதிரி சைலண்டாக எல்லாரும் கவனிக்கிறாருன்னு தெரியுது. இந்த ஊழல் கட்சியில் பிரச்சனை யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவர் மேலே எப்படி நடவடிக்கை இருப்பார்? அவருடைய கோபம்ன்ற இன்னொரு சைடை நீங்கள் பார்த்துருக்கீங்க. யார் எந்த தவறு செஞ்சாலும் ஒரு சில நிர்வாகிகள் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனடியாக தூக்கி வெளில போடுறாரா இல்லையா? எதுக்காவது அஞ்சுறாரா? இப்பவும் சொல்கிறேன், எத்தனை பேர் நீங்கள் இப்போ இது பண்ணியிருந்தாலும் திமுகவில் சொல்லுவாங்க அது அவருடைய கோட்டை, இது இவருடைய கோட்டை, அங்கே அவங்க தான், சேலம்னா வீரபாண்டியார், விழுப்புரம்னா பொன்முடி, இந்த பக்கம் வேலூர்னா இவர் இப்போ துரைமுருகன், திருச்சினா நேரு, தூத்துக்குடினா முரட்டு பக்தன் பெரியசாமி, இப்படி ஒருத்தரும், அந்த பக்கம்னா அனிதா ராதாகிருஷ்ணன், மதுரைனா அழகிரி, இல்லைன்னா தளபதி, இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருந்தவருடைய பெயர் அது. அப்படி எல்லாம் ஒரு ஊருக்கும் ஒருத்தரையுமே கட்டமைச்சு வச்சுருந்தாங்க இல்லையா? இங்கே எதுவுமே கிடையாது. அத்தனைகள் இருந்தும் 26 கட்சிகளோட நீங்கள் கூட்டணிகள் இருந்தும் உங்களுக்கு மக்கள் வாய்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உதயநிதி சொல்கிறாரு, நாங்கள் 30% ஓட்டுகள் வாங்கியிருக்கோம். 25-26 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அதை வாங்கியிருக்கீங்கன்றது சகோதரர் உதயநிதி அவர்கள் பதிவு செய்யணும். சரிங்களா? எல்லா கட்சிக்கும் 1% வாக்கு இருக்குன்றதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? 1% இருந்த அவங்க கூட கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க, மனிதநேய மக்கள் கட்சி இருந்தது, முஸ்லீம் லீக் இருந்தது, தனியரசு அவர் இருந்தார், இப்படி பல கட்சிகள் இன்னைக்கு இருந்துச்சு இல்லையா? எல்லா கட்சிக்கும் 1% வாக்குகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? அப்போது அந்த 25% கழிச்சுட்டா மிச்சம் 5% தானே உங்களுக்கு வாக்குகள் இருக்கு. அதையும் பேச மாட்டீங்க. இந்த அறிவு கூட ஏன் உதயநிதி இல்லை அப்படின்ற கேள்வி வருது. அவங்க தான் அறிவு திருவிழா நடத்தினவங்க. அவங்க தான் இன்னைக்கு கலைஞருக்கு அறிவாலயம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு திட்டத்துக்கு பணம் இல்லை. கலைஞருக்கு பேனா வைக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் பணம் இருக்கா? ஆட்சிக்கு வந்தப்போ அதான் பண்ணாங்க. ஆமாம். கார் ரேஸ் நடத்துறதுக்கு பணம் இருக்கா? ஹெலிகாப்டர் கேட்டால் மத்திய அரசாங்கம் பண்ணிச்சுன்னு சொல்லுவாங்க. கார் ரேஸ் யார் நடத்துனது? தேவையா கார் ரேஸ்? அது எவ்வளோ? அதனால என்ன வளர்ச்சி நடந்துருச்சுன்னு ஒன்றும் மக்களுக்கு கிட்டத்தட்ட அந்த சைடு ஒரு 10 நாள் போக முடியல. ஆமாம், மக்களுக்கு தான் ஒரு இதாக இருந்துச்சு, தேவையில்லாதது. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவகுமார்னு சொல்லக்கூடியவர் வெயிலில் மயங்கி விழுந்து இறந்து போனார். அதுக்கு பணிகள்ன்ற பேரில் ஒரு வாரமாக சரி போக விடாமல் பண்ணது. அதுக்கு கோர்ட்டில் எவ்வளோ கேஸ் நடந்துச்சு தெரியுமா? அதையும் பொறுத்துக்கு இல்லாமல் தான் அந்த இதை நடத்தினாங்க. அது யாரோட பேரில் நடத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை எதுக்காக அதுலேயும் சாராய கம்பெனியினுடைய விளம்பரம் இருந்துச்சு. இவ்வளோ விளம்பரம். அதாவது யாரெல்லாம் கட்டிங் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன வேணாலும் செய்யுது. ஆனால் மக்களுக்கு எந்த புண்ணியம் செய்ய மாட்டாங்கன்றதுல குறிப்பாக இருந்தாங்களா 5 வருஷத்தில்? நீங்கள் செய்யலைன்றதுனால தான் மக்கள் இன்னைக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உங்களுடைய அமைச்சர்களுடைய நடவடிக்கையினால தான் இன்னைக்கு நீங்கள் தோற்று போயிருக்கீங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க, அன்றைக்கி ஏதோ ஒரு போராட்டம் நடந்துச்சு மாணவர் அணி சார்பாக. அங்கே ஒரு ஜென்சி மாணவரை யாரோ இப்போ கைது பண்ணிட்டாங்க. உடனே அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஜென்சி தலைமுறைக்கு இப்போ தாவேகா எதிராக செயல்படுதுன்ற நரேட்டிவ் இப்போ கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்களா? அதை அதாவது ஒரே ஒரு நபர் ஒட்டுமொத்த ஜென்சியினுடைய தலைமுறையை எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லையா? அப்போ போடக்கூடிய பதிவுகள் கண்ணியமானதாக இருக்கணும். கருத்தியெல்லாம் மோதல் இருக்கணும். அது வரவேற்கத்தக்கது.
அது முழு சுதந்திரம் இருக்குது. ஒரு ஆபாசமான பேச்சும் வந்து அடிப்படையில் ஆதாரங்களற்ற பேச்சையும் பேசுவது வந்து தவிர்க்கணும். அப்போது அந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய நிலைமை என்ன, ஜெயிலில் தான் போட்டீங்க. அதை தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறையும் அதே மாதிரி வளர்க்குறாங்களே இவங்க திமுகல. இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு என்ன தெரியும்? சாப்பாட்டையும் சாராயத்தையும் காசையும் தவிர்த்து அவங்கள்ட்ட வேற என்ன இருக்கு? என்ன எந்த கொள்கையை சொல்லி பேசுவாங்க? அப்ப ஆபாசம் மட்டும் தான் திமுக நீங்க நம்புறீங்க? எந்த கொள்கையை சொல்லி பேசுவாங்க? காலங்காலமா சொல்ற இந்த பெரியாரு, அண்ணா, எங்க இருக்காங்க? மாநில சுயாட்சி, சுயமரியாதை, பெண் உரிமை எல்லாம் என்னாச்சு, வித்துட்டாங்களா? கூட்டாட்சி இல்லையா அதுல? மாநில கூட்டாட்சி, ஆமா அது ஒண்ணு. அப்ப ஆமா, அதையே விட்டுட்டீங்க. அண்ணன் திருமாக்கு, இடதுசாரிகளுக்கு, இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் இத்தனை ஆண்டுகள் கொடுக்கல கூட்டணியில இடம்? அதான் வெளிப்படையா சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில செட் ஆகாதுன்னு முதல்வரே சொன்னார். முன்னாள் முதல்வர் சொன்னாரு. இதை ஏன் செட் ஆகாது? இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாரு ஒருத்தர். கொள்ளடிக்க முடியாதா, ஊழல் செய்ய முடியாதா அப்படி இருந்தா? அதுதான் சொல்றேன், வாங்கி அவர்கிட்ட பாருங்கன்ற. அதாவது இன்னைக்கு பழங்குடியின மக்கள் சொல்லக்கூடிய இந்த நரிக்குறவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு 100கணக்கான பேர் வந்து செக்ரட்டேரியட் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரையுமே கூப்பிட்டு செக்ரட்டேரியட்ல உட்கார வச்சு அண்ணன் வன்னியரசன் அவர்கள் பேசுறாரு. அவர்களுடைய தேவை என்னவோ பூர்த்தியாக்கி தராங்க. ஒரு பையனுக்கு இராணுவத்துல வேலை கிடைச்சு ஜாதி சான்றிதழ் இல்லாததுனால 2 வருஷமா அலக்களிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், நீங்க ஒரு இடத்துல தங்குறது இல்லை. அவங்க வந்து இந்த ஜோசியம், இந்த குடுகுடுப்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த பையனுக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்த 4 நாளையில் அந்த பையனுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுது. உடனே நடக்குது. குவாரிகள் அதல பாதாளத்துக்கு கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல என்னுடைய அன்பு சகோதரர் டி.கே. பிரபு போயிட்டு அத்தனை ஆய்வுகளையும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். கோயில்களில் போய் தம்பி ரமேஷ் ஆய்வுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு சகோதரி கீர்த்தனா அவர்கள் தொழில்துறைக்கு போயிட்டு எந்தெந்த முதலீடுகளை நேற்று கூட போய் ஒரு கம்பெனியினுடைய திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ தம்பி சரத்குமார் மனிதவள மேம்பாட்டுத்துறை இன்னைக்கு தன்னுடைய துறைக்கு வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. இன்னைக்கு ஆய்வுகள் பண்ணுறாரு. பிள்ளைகளுக்கு ஃபீஸை கம்மி பண்ணுங்க, நாங்கள் லஞ்சம் வாங்குவதில்லை அப்படின்றாரு. அடுத்த வருஷத்துலேருந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே போய் நீங்களே ரினியூவல் பண்ணிக்கலாம், எந்த மனித தலையீடுகளுமே தேவையில்லைன்றார். நீங்கள் எங்கேயுமே ட்ராவல் பண்ண வேண்டாம், வர வேண்டாம், யாரையுமே பார்க்க வேண்டான்ற. இவ்வளவு எளிமைகளாக ஏன் மாற்றலை? இன்றைக்கி ஒரு இப்போ ரீல்ஸ் போடணும், அதுக்கு வந்து நீங்கள் இந்த நிறுவனத்தை நீங்கள் கட்டமைக்கணும், ஜென்சி கிட்ட கொண்டு வரணும், சமூக வலைதளங்களில் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நீங்கள் மக்களை பார்க்குறதும் ஆட்சி நடத்துகிறதையும் ஏன் இவ்வளோ எளிமையாக்கலன்னு கேட்குறேன். திட்டத்துக்கு பேர் வச்சிங்க, சோறு வச்சிங்களான்னு தான் இங்கே கேள்வியாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரே ஒரு கேக் கட்டிங், ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்துச்சு, அது பர்சனல்லே நம்ம எடுத்துக்கலாம். அதை கூட்டு வந்து அரசியல தலையிட்டு விஜய் அவர்கள் பேரை கெடுக்கணும், டேமேஜ் பண்ணணுன்ற மாதிரி திமுக ஃபுல்லாக இறங்குது. இல்லை, இப்போ வந்து அந்த புகைப்படம் வந்து இப்போ எடுக்கப்பட்டது அல்லன்றதையுமே சொல்லியிருக்கு. அது கிட்டத்தட்ட அதை எடுத்தவருமே சொல்லியிருக்காரு, இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம். அப்போ உங்களுடைய வேலை என்னவா இருக்குது? அப்போது அதாவது ஆட்சியை குறை சொல்ல முடியல, ஆட்சியாளரை தனிப்பட்ட முறையில் குறை சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலைகளாக இருக்குது. இல்லை, எலெக்ஷனுக்கு முன்னாடியே தனிப்பட்ட முறையாக தான் தாக்குனாங்க. இன்னமும் தாக்குனா அவங்களுக்கு தான் பேர் வாங்க, விஜய் அவர்களுக்கு தான் ஒரு பாசிட்டிவாக போய் முடியுன்ற புத்தியே வரமாட்டுது. இல்லை, அந்த அறிவு இருந்தால் அவங்க இப்போ அதுதான் சொல்கிறேன், அந்த அறிவு இருந்தால் தான் அவங்க பொழைச்சிருப்பாங்களா? அந்த அறிவு இல்லையே. நீங்கள் அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க, இப்போ உங்களுக்கு அறிவு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, எல்லா தொகுதியிலையும் இனிமேல் திமுக தனிச்சு போட்டிடலான்ட்டு ஆராசா சொல்கிறாரு, பார்த்தீங்களா? அதை அதாவது அண்ணா காலத்திலே இல்லாதது. நீங்கள் போட்டிடுங்கன்னு தான் சொல்கிறோம். அந்த ஜெயலலிதா அம்மா அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த தைரியம் இருந்தது. 234 தொகுதிகளிலையும் போட்டிட்டாங்க. அது வரலாறு. கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிச்ச வரலாறே கிடையாது. அதுதான் ஜெயிங்கன்னு சொல்கிறோம். கூட்டணியோடவே இருந்து 90-93 சீட்டை வச்சுக்கிட்டு மைனாரிட்டியாக இருந்தது யார்? இவதான் 2006 இருந்தாங்கல்ல. அதுக்கு சின்ன பையன், ஒரு 10வது படிக்கிற பையன் அந்த வீடியோ பார்த்தா கூட சிரித்து துப்பிடுவான். அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து காங்கிரஸுக்கு வந்து அங்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம், அவங்க இங்கே ஆதரவு கொடுத்தாங்க, அதுவும் இதுவும் ஒன்றாவாதான். அப்போ பாமக ஆதரவு கொடுத்தாங்களா? அதை என்ன சொல்லுவாங்க? அதான் அரசியல் வரலாறு தெரியாதுன்னு சொல்லி அனிதா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? இன்னைக்கு அவர் தான் காமெடி பீஸாக மாறிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப சவுண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 40 நாளாக செம்ம சவுண்டு விட்டுட்டு இருக்கிறதே அவர் தான். இப்போ சவுண்டு விட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். உங்களுடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் அங்கே இருக்கக்கூடிய மேம்பாட்டுக்கும் நலத்திட்டங்களுக்கும் கையெழுத்து போடக்கூடியது யார்? தமிழகத்தினுடைய முதல்வர், இன்னைக்கு அண்ணன் தலைவர் தளபதியாக இருக்கிறார்.
போதை பழக்கம் போன ஆட்சியில் எவ்வளவு தலைவிரிச்சாடிச்சுன்றதை ஊரே பார்த்துச்சு, இந்த தமிழ்நாடே பார்த்துச்சு. ஏன் அதை பேசுங்க, அத்தனை அமைச்சரும் பேசுங்க. அதுதான் இன்னைக்கு மாரத்தான் ஓடி அது ஒரு விழிப்புணர்வும் முதல்வர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமாச்சும் திருந்த வாய்ப்பு இருக்கா? திமுக நிர்வாகிகளோ அவங்களோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்களோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவங்கெல்லாம் திருந்தவங்கெல்லாம் நீங்கள் கனவுலையும் காண வேண்டாம். ஏன் திருந்தவே மாட்டாங்க? நம்பிக்கை ஏன் உங்களுக்கு வரவே மாட்டாங்க? அவங்களுக்கு இப்போ பொழப்பே வந்து இனி இப்போ இந்த 5 வருஷத்துக்கு இல்லை, அடுத்த 20 வருஷத்துக்கு நம்மளுக்கு காலி பண்ணிட்டாங்க. இனிமேல் அடுத்த இனி வரக்கூடிய காலங்களில் திமுகன்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே எழுந்துருச்சு இல்லை. அப்போ வேற என்ன பண்ணுவாங்க? வைத்தறிச்சல்ல கத்த தான் செய்வாங்க. இன்னொரு சதியும் பண்றதா கேள்விப்பட்டேன். எம்எல்ஏக்களை வளைக்க போறாங்களாம். வாய்ப்பே இல்லை. எப்படின்னா இல்லைன்றீங்க? எந்த எம்எல்ஏ வாங்குவாங்க? அது எப்படி சீக்கிரட் ஆபரேஷன் போயிட்டு இருக்கான். எம்எல்ஏ போனாங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணுவாங்க, அந்த இடத்துல இன்னொருத்தர் நின்று ஜெயிப்பாங்க. எம்எல்ஏ எத்தனை எம்எல்ஏ விலைக்கு வாங்குவீங்க? கிட்டத்தட்ட 20 எம்எல்ஏ பிடிச்சிட்டு போகலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இறங்குறதா தகவல்லாம் வருது. இல்லை, இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் சொன்னீங்க, இப்போ தான் அறிவு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருந்தவங்களே உங்களால் காப்பாற்ற முடியல. உங்கள் சின்னத்தில் போட்டியிட்டவர்களே இன்னைக்கு 2 பேர் ராஜினாமா பண்ண போகிறாங்களா இல்லையா? கரெக்டு. பார்த்தீங்களா இல்லையா? அதையும் விமர்சிச்சிருக்காரு ராசா. வைகோ நேத்து வரைக்கும் அங்க இருந்தாரு, இன்னைக்கு அப்படி வெளியே போனோடனே அவர்களே தரக்குறைவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாரையுமே தரக்குறைவா பேசிக்கிட்டு நாளைக்கு ஸ்டாலினே தரக்குறைவா பேசினாலும் பேசுவாங்க. அப்படி இறங்கிட்டாங்க. அது எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டவங்களாம். அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்களா ஏற்கனவே கடந்த காலங்களில்? அது நான் வந்து அப்படி பேசலன்னு அதே ராசா தான் விளக்கம் கொடுத்தாரு, பார்த்தீங்கல்ல? அதெல்லாம் வாடகை வாய்ப்பு அப்படிதான் இருக்கும். கடைசி வரைக்கும் திருந்த வாய்ப்பு இல்லை. இப்போ அதாவது இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற பக்கத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லை இவங்க தான் சொல்லி முடியாத அளவுக்கு இருக்குதுன்னா இவங்களுடைய அஜாக்கிரதை தான். தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா எந்த கட்டமைப்புகளும் பண்ணலை. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் நடந்துச்சுல எல்லாம் பதவி ஏற்றாங்களா, அன்னைக்கு வந்து உதயநிதி ஓரளவுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து அடிச்சு நொறுக்க போறாரு அப்படின்ற ஒரு பேசிட்டு இருக்க நேரத்தில் முதல்வர் திரு விஜய் அவர்கள் போட்ட உடனே ஓடினார்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பேசவே மாட்டாங்க. பேசுங்கன்னு தான் சொல்கிறேன். அதாவது உங்கள்கிட்ட சப்ஜெக்டே இல்லையே, எதை வச்சு பேசுவீங்க? மக்கள் தேவை. இன்னைக்கு 60 ஆண்டுகள், இந்த 60-70 ஆண்டுகள் வரலாற்றில் இல்லாதது இன்னைக்கு நேரலையில் ஒளிபரப்பப்படுதா இல்லையா? ஆமாம். ஆனால் அதுலேயும் ஏதோ கொஞ்சம் கனெக்ட் ஆகலை, கட் ஆயிடுச்சுன்ற முதல் முறையாக பண்ணுறாங்க. கட் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. மறுநாள் முழுசும் வந்துச்சா இல்லையா? அதுக்கு முந்தின நாள் வந்துச்சா இல்லையா? அப்போ அதை பேசுங்க. உங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டே வரலையே, ஏன் வரல? கொண்டு வருவோன்னு சொன்னீங்க இல்லை, எடப்பாடியார் சொன்னார்ல, ஏன் கொண்டு வரல? இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது யாரு? திரு விஜய் அவர்கள். ஆமாம், முதல் கூட்டத்தொடர்லேயே கொண்டு வராருல. இன்னொரு சிக்கல் என்னன்னா, நிறைய வாக்குறுதிகளும் கொடுத்துட்டாங்க. இன்னும் 6 மாதம் டைம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்சி இருக்கணுமா வேணாமான்றதே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தான் தீர்மானிக்க போகுதுன்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் வருது. அது வந்து மக்கள்கிட்ட இருக்கு. இந்த ஆட்சியை வந்து இருக்கணுமா வேணாமான்றதுக்கு நீங்கள் சர்வாதிகாரியா? அது உங்கள் ஆட்சியில் உங்கள் கட்சியில் சர்வாதிகாரி. உங்கள் அப்பா முதல்வர், நீங்கள் துணை முதல்வர், உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாம் உங்கள் அத்தை வந்து எம்பி, கூட இருக்கிறவங்க உங்கள் மாமா பையன் எம்பி. இதெல்லாம் வந்து உங்களுடைய சர்வாதிகார ஆட்சியில். நீ நாளைக்கு எம்பியாக இருக்கணுமா எம்எல்ஏவாக இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கன்றதெல்லாம் அவங்கள்ட்ட வச்சுக்கோங்க. இது தமிழ்நாடு, விளையாடாதீங்க. அதுவும் இந்த சட்டமன்றத்தில் திரு உதயநிதி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இதாச்சு. ஏன் தாவேகாவை பார்த்து ஒரு ஈவில் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாரு, அதாவது பேய்கள்ன்றாரு. அது அவருடைய கம்பெனியினுடைய பேர் அந்த மாதிரி. ஓகே, அவருடைய கம்பெனி பேர் என்ன தெரியும்ல? இது ரெஜைன் மூவிஸ் சொல்றீங்களா? அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்ல? பூதம், சிவப்பு பூதம். அப்போ அதுங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி தான் தெரியும்னு சொல்லுங்க. இதே 6 தொகுதியில் வந்து ராஜினாமா பண்ணாங்களா, அவங்களுக்கே வந்து ஏற்கனவே சீட்டு கொடுக்குறதாவும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. என்னன்னா, தாவேகா நிர்வாகிகள் வந்து எனக்கு அந்த இடத்துல திரும்ப சீட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்கிறதா தகவல்லாம் வருது. உங்க பார்வை எப்படின்னா? இல்லை, வந்து அது வந்து தலைமை முடிவு பண்ணக்கூடிய விஷயம். தளபதி அவர்களும் தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களும் அது முடிவெடுக்கக்கூடிய விஷயம். அவங்க பார்த்து தானே எங்களுக்கெல்லாம் சீட்டு வாய்ப்புகள் கொடுத்தாங்க இல்லையா? இப்போ கூட நான் போட்டியிட்ட என்னை எதிர்த்து வென்ற கடையநல்லூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய திமுக சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போகிறதா தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் போய் எனக்கு அங்கே கொடுத்தவங்களுக்கு தெரியாதா யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ நான் எனக்கு ஒரு ஆசைண்ணா, நீங்கள் கேட்பீங்களாண்ணா? இல்லை, நிச்சயமாக வந்து நான் கேட்டது இல்லை. நான் தொகுதி தான் மாற்றி கேட்டேன். நான் நிற்கணும்னு விருப்பப்பட்டது தலைமை தான். என்னை சேப்பாக்கத்தில் தான் போட்டியிட சொன்னாங்க. நான் கடையநல்லூர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இன்றைக்கி அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் வந்து இப்போ திரும்பவும் அவங்க என்ன அஜெண்டாவில் வராங்கன்றது தெரியலை. அது தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் எடுக்கக்கூடிய முடிவு.
அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு விருப்பங்கள் இருந்தாலும் நம்ம வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டவன். நான் வந்து சோசியல் ஆக்டிவிஸ்டாகவும் இருந்தவன். அதனால தலைமையை மீறி ஒருபோதும் நான் செயல்படுவதும் இல்லை. தலைமைக்கு எதிரான விமர்சனங்களும் நான் செய்யக்கூடியவனும் இல்லை. அண்ணன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அது என்ன விருப்பமாக இருக்குதோ அது தெரியும். யாரை எங்கே வைக்கணும், யாருக்கு என்ன இடம் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக அந்த இடத்த அவங்க கொடுக்கும். எனக்கு ஒரு ஆசை, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே சேப்பாக்கத்தில் நீங்கள் நின்றுருந்தா கண்டிப்பாக வின்னுன அப்பாவையும் மகனையும் தோக்கடிச்ச அந்த பெருமை உங்களுக்கு ஒன்று வந்திருக்கோன்னு நான் ஆசைப்பட்டேன். ஜஸ்ட் மிஸ்ல அது மிஸ் ஆயிடுச்சு இருக்கு. எனக்கு ஒரு கவலை இருக்கு. அது வந்து காலத்தின் கட்டாயம், கடவுளினுடைய இது. அது அவர் வெற்றி பெறணும்னு இருக்கு. நான் அந்த தொகுதியில் போய் தோல்வி விடணும்னு இருக்கு. அது வந்து யாராலையும் மாற்ற முடியாத ஒன்று. நம்ம வந்து இப்போ உண்மையாக உழைச்சோம். நமக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 52,000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதை தான் நம்ம நினைக்கணுமே தவிர்த்து நம்ம வரலையேன்றதை நினச்சி அந்த இடத்துல முடங்கி கிடப்பவனால நான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது தான் அங்கே பேசும் பொருளாக இருக்கும். கட்சியும் தலைமையும் அதை உற்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கும். யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோத்துட்டோன்றதுக்காக அங்கேயே போய் நிற்கிறதுனால எந்த தீர்வும் ஏற்பட்டுறாது. கட்சி பணிகளை செய்யணும். எனக்கு தொடர்ச்சியாக எல்லா சமூக வலைதளங்கள்லையும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. கட்சி மேடைகள்லையுமே பேசக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. நேற்று கூட செங்கல்பட்டு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். அப்படி தொடர்ச்சியான கட்சி பணிகளை தலைமை என்ன கட்டளை இடுதோ அதை நிச்சயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் செய்யணும். ஓகேண்ணா, அதாவது திரு விஜய் அவர்களை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். திரு ஆனந்த் அவர்கள் கட்சியை வழி நடத்தக்கூடிய இடத்துல அது எப்படி நான் செயல்படுறாரு, எல்லாரையும் அரவணைச்சு போகிற இடத்துல இருப்பார் அவர். எல்லா தொகுதிகளிலையும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா ஒன்றிய செயலாளர்களும் நினச்சா இன்றைக்கி ஒரு பொதுச் செயலாளர்கிட்ட பேசலாம்னு இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி உள்ள ஒரு கட்சின்னு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான். திமுகவில் அதிமுகவில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட பேச சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கடைமடை தொண்டன் கூட வந்து பார்த்துட்டு போவோம். அதான் எல்லாருமே சொல்றாங்க. நான் விசாரிக்கிற பல பேர்கிட்ட சொல்றது என்னன்னா, ரொம்ப இணக்கமா செயல்படுறாரு, எங்களுக்கு ஈஸியா அவரால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இல்லை, ரொம்ப ரொம்ப எளிமைதான் சொல்கிறேன். அவர் அந்த இடத்துல இருந்தானே வந்திருக்கிறாரு. கஷ்டப்பட்டு அடிபட்டு அந்த இடத்துல இருந்தானே வந்திருக்கிறாரு. அப்போ அவர் எப்படி ஒரு சர்வாதிகாரியா இவங்களை போன்றவர்களாக மாறிடுவாரா? இங்கே ஓட்டு கேட்டதே மக்களுடைய வலியும் வேதனையும் சொல்லி தானே ஓட்டே கேட்டிருக்குது. மக்களுடைய வலியும் வேதனையும் பிரச்சனைகளையும் சொல்லி தானே ஆட்சிக்கே வந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகம். அப்போ அந்த மக்களை அரவணைப்பதற்கு அவர் எதுலையுமே இல்லாமல் 30 ஆண்டுகள் அரவணைச்சதுனால தான் இன்னைக்கு அண்ணன் இந்த இடத்துல இருக்கிறார். இல்லை, நான் ஒரு உடனே பார்த்தேன், இவ்வளோ பேர் வந்து திரு ஆனந்த் அவர்கள் இப்படி சொல்றப்ப நான் துரைமுருகனோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். இவர் எங்கிட்ட அவரெல்லாம் வந்து மன்னர் மாதிரி அவரெல்லாம் உள்ள கிட்டவே நெருங்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து நம்ம ஆட்சியாளர்களா பெற்றோமேன்ற போது ஒரு சந்தோஷம். யாரை நெருங்க முடியலன்றீங்க? நீங்க எல்லாரையுமே முதல்வரையே ஈஸியா பார்த்துடலாம். சரியான காரணங்களும் அனுமதியும் வாங்கியிருந்தீங்கன்னா, சரியான காரணத்தை சொன்னீங்கன்னா அனுமதி உண்டு. அனுமதி இருந்தால் பார்த்துடலாம். இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் யார் இருக்காங்களோ நீங்கள் அவரை பார்த்துடலாம். உங்க பிரச்சனை தீர்ந்துடும். ஆமாம், எதுக்கு வந்தீங்களோ அதுக்கான பிரச்சனை தீர்ந்துடும். அவரை தான் பார்க்கணுன்ற கட்டாயம் இங்கே இல்லை. உங்களுடைய தேவைகள் என்னவோ, அது உங்களுடைய குறைகள் என்னவோ இருக்கோ அதெல்லாம் தீர்த்து தரப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் திமுக ஆட்சியில் நினச்சி கூட பார்க்க முடியலன்ற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஆப் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலுமே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க, இல்லைனா இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்துக்கு வாங்க, இல்லைனா இந்த ஆப்பில் உங்களுடைய குறைகளை போடுங்க, எல்லாத்துக்கும் உடனடியாக தீர்வுன்னு எல்லா தொகுதிகளிலையும் 234 தொகுதிகளிலையும் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. உங்களுடைய குறைகளை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவங்க எப்போ கேட்டீங்க உங்க குறைய சொல்லுங்கன்ட்டு? அது வந்து ஆற்றுல எல்லாம் விட்டீங்க. எந்த ஆற்றுல? வைகை ஆத்துல. அது அப்படியே ஆத்தோட அடிச்சு போய் ஆட்சியும் போயிருச்சு. கள்ளழகர் தான் போவாருன்னு பார்த்தோம் இல்லையா? மனுவும் போயிடுச்சு. போயிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நான் வாழ்த்துக்கள்.